குண்டலினி வார்த்தையை கேட்கும் பொழுதே உடம்புல அதிர்வுகளை உண்டாக்கக்கூடியது. குண்டலினா என்ன? அதன் பலன்கள் என்ன, பயன்கள் என்ன? பலன் வேறு, பயன் வேறு. அது சார்ந்த பயங்கள் என்ன, அதன் உபயங்கள் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையளிப்பதுதான் இன்றைய இணைய இணைப்பு. வெபினாருக்கான தமிழ் வார்த்தை இணைய இணைப்பு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கடவுளின் விதை, அதைத்தான் குண்டலினி சக்தின்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் கடவுள் சக்தியின் விதை இருக்கிறது. அந்த விதையை முறையாக உரம் இட்டு, நீரிட்டு, காற்றளித்து வளரவிட்டோமானால் அது கடவுளாக மலரும். அந்த விதை தான் குண்டலினி சக்தி. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற இந்த கடவுள் சக்தியை, இறை சக்தியை தினசரி வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துவதற்காக விழிக்கச் செய்கின்ற முறைகள், பல்வேறு முறைகள் இருக்கு. அவை விராட்டி விநாயகர் அகவல்ல சொல்றாங்க, குண்டலினி சக்தியை ஒரு பாம்பு மாதிரி உருவகப்படுத்தி காமிக்கிறாங்க. குண்டலினி சக்திக்கு நம்முடைய சித்தர்கள் போட்ட கார்ட்டூன் பாம்பு. மூலாதாரத்து முண்டெழு கனலை காலால் எழுப்புங் கருத்தறிவித்து, இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிற்சுழுமுனை கபாலமுங்காட்டி, மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி, ஔவையார் ஒரு பெரிய சித்தர். மூலாதாரத்து முண்டெழு கனலை காலால் எழுப்புங் கருத்தறிவித்து அப்படின்னா, இந்த காலால எட்டி உதச்சி எழுப்ப முடியாது. கால் அப்படின்னா அங்க காற்று, வாசியாலே பிராணாயாமத்தால எழுப்புகின்ற கருத்தை அறிவித்து, நமக்குள்ள இருக்கிற இந்த கடவுளின் விதையை, குண்டலினி சக்தியை பிராணாயாமத்தால் எழுப்பலாம். சரியான ஞான கருத்துக்களை தெரிந்து அதை சார்ந்து சிந்தித்து வாழ்வை நடத்துவதன் மூலமா இயக்கலாம். முறையான மந்திரங்களால் அதை விழிப்பிக்க வைக்கலாம். கிரியைகளால் விழிப்பிக்க வைக்கலாம். நம்முடைய சக்தி, மனோ சக்தியால கூட விழிப்பிக்க வைக்கலாம். சில நேரத்தில் சரியான சித்தர்கள் இந்த துறையில் கைதேர்ந்த சித்தர்களாக இருந்தால், சாதாரண ஜஸ்ட் ஒரு மூலிகையை கொடுத்ததை நீங்க சாப்பிட்றது மூலமாவே உங்க குண்டலினி எழுப்பி வச்சிடலாம், எழுப்பி நிறுத்திட முடியும். உங்களுடைய பயம், ஆசைகள் கூட குண்டலினி சக்தியை எழுப்பும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பயம் வரும்போதோ, ஒரு பெரிய ஆசை வரும்பொழுதோ, உங்களால சாத்தியமில்லாத செயல்கள் எல்லாம் செய்வீங்க. காரணம், அந்த குண்டலினி சக்தி விழிப்படைகிறது, எழறது.
ஆனா பயத்தால், ஆசையால், அச்சத்தால குண்டலினியை திரும்ப திரும்ப எழுப்புனீங்கன்னா அது ஒரு பாறையை எடுத்து போட்டு பாம்பை எழுப்புற மாதிரி. ஒரு 2 தரம் எந்திரிக்கும், ஆனா 10வது தரம் பாறை விழும்போது செத்து போயிடும். நம்ம குண்டலினி சக்தி ஆசை அச்சத்தால் எழுப்பினோமானால் எந்திரிக்கும் முதல்ல ஒரு 10 தரம், அப்புறம் பலவீனப்பட்டு போய்விடும். குண்டலினி சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற மிக முக்கியமான சக்தி. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேற்றுமைகளுக்கும் இந்த சக்தி தான் காரணம். பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, ஏன் சாமி நல்லவங்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கே, கெட்டவங்கள்லாம் நிறைய பணத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கே, நல்லவங்களுக்கெல்லாம் வியாதி வரா மாதிரி இருக்கே, கெட்டவங்கள்லாம் ஒரு வியாதியும் வராமல் எவ்வளோ வயசானாலும் வீல் சேரில் உட்காந்துட்டு நல்லாவே தானே இருக்காங்க, போக மாட்டேங்கிறாங்களே. பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற எல்லா வேற்றுமைகளுக்கும் உடல் நல ரீதியான வேற்றுமை, மனநல ரீதியான வேற்றுமை, பொருளாதார ரீதியான வேற்றுமை, எல்லா வேற்றுமைகளுக்கும் குண்டலினி சக்தி மட்டுமே காரணம். ஒருவருக்குள்ள குண்டலினி சக்தியை விழிப்படைந்தால், எழுந்தால், அவரை நீங்க எவ்வளோ பெரிய கெட்டவர்னு சொன்னாலும் அதை பிரபஞ்ச சக்தி கேட்காது. நீங்க வேணா அவரை கெட்டவர் நினைச்சுக்கலாம், ஆனா அவருக்கு எல்லா நன்மையும் தான் நடக்கும். குண்டலினி சக்தி விழிப்படையலைன்னா நீங்க அவரை எவ்வளோ பெரிய நல்லவர்னு வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா அவருக்கு எந்த விதமான உபயோகமும் அது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குண்டலினி சக்தி விழிப்படைந்த மனிதன் கடவுளுக்கு சமம். முழுமையாக யாருக்குள் குண்டலினி சக்தி விழிப்படைகிறதோ அவர் கடவுளுக்கு சமம். ஏனென்றால் குண்டலினி சக்தி கடவுள் தன்மைக்கான விதை. அது மரமாகி மலர்ந்தால் உங்களுக்குள் கடவுள் தன்மை மலருகின்றது. பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, அது ஏன் சாமி எல்லாரும் உள்ளேயும் தூங்கிக்கிட்டே இருக்கு? எழுப்பாத வரைக்கும் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருப்போம். அதை தட்டி யாரும் எழுப்பாத வரை அது தூங்கிக் கொண்டிருக்கும் பாம்பு. உங்க வாழ்க்கையில் நீங்களும் முயற்சி பண்ணி அதை தட்டி எழுப்பாத வரை அது எழுவதே இல்லை. ஆழ்ந்து இந்த உண்மையை உள்வாங்குங்க. ஒரு லாயர் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்லை ஒரு அரசியல்வாதியாகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு ஜட்ஜ் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா, நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சாலும் அதுக்கு படிச்சு உங்களை தயார் பண்ணி முயற்சிக்கு பிறகுதான் அதை அடைய முடியும். அதே மாதிரி தான் உங்கள் குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும் என்றாலும், கடவுள் தன்மையை அடைய வேண்டும் என்றாலும் நீங்கள் முயற்சிக்க வேண்டும். நீங்கள் முயற்சிக்க வேண்டும். உங்களுடைய முயற்சியினால் மட்டும்தான் அது அடையப்படுகிறது. யோகம், தியானம், கிரியை, பிராணாயாமம், நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லா ஆன்மீக சாதனையுமே இந்த குண்டலினி சக்தியை விழிப்படைய வைக்கிறதுக்காகத்தான். விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, பிரார்த்தனை கூட நீங்க ஒரு கடவுள் விக்கிரகத்துக்கு முன்னாடி நின்று
பண்ற பிரார்த்தனை கூட அந்த கடவுள் விக்கிரகத்திலிருந்து சக்தி வந்து உங்க பிரார்த்தனை நிஜமாகிறது இல்ல. ஆழமான பிரார்த்தனையினால உங்க குண்டலினி சக்தி பொங்கி எழுந்து உங்களுடைய பிரார்த்தனையை நிஜமாக்குது. அதுதான் உண்மை. நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அந்த எதிரில் இருக்கிற கடவுள் சிலையிலிருந்து சக்தி வந்து உங்க பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள் இருக்கின்ற குண்டலினி சக்தி பொங்கி வந்துதான் உங்களுடைய பிரார்த்தனையை நிஜமாக்குது. இந்த குண்டலினி சக்தி பொங்குமானால் எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாதிக்கலாம். அட்ட நாகங்களை கையில் எடுத்தாண்டுவோம், இட்டபிரை இன்னபிரை சுட்டபிரை எல்லாம் கொண்டு சட்டபிரை நாதனோடு சளைக்காது ஆடுவோம், கெட்டபிரை வட்டபிரை இட்டபிரை என்றிருந்து இழிமன உடலது கழியாது போகும், கழிவுடல் தன்னை கழியாதும் காப்போம். இதோட அர்த்தத்தை ஆழமா புரிஞ்சுங்க. அதாவது உலகத்தையே தாங்குகிற 8 நாகங்களை கையில் எடுத்து கைப்பிள்ளை போல, விளையாட்டு பிள்ளை போல அவைகளை நம்ம விளையாடுவோம். சந்திரனை முடியில் சூடிய சாம்ப சதாசிவனோடு சேர்ந்து இந்திர கூத்தாடுவோம். அதாவது சிவோகம் என்கிற அனுபூதியை அடைந்து நாமும் அந்த ஆனந்த கூத்திடுவோம். அழிந்து போகின்ற இந்த உடம்பை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் அழியாது வைத்திருப்போம். இதெல்லாம் இந்த குண்டலினி சக்தி பொங்கும் பொழுது ஏற்படுகிற பலன்கள். குதம்பை சித்தர் பாடுவார், அட்டாங்க யோகம் அறிந்தமை ஞானிக்கு முட்டாங்கம் எதுக்கடி குதம்பாய் முட்டாங்கம் எதுக்கடி, மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருந்தார்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி. அதாவது அட்டாங்க யோகம் அறிந்தமை ஞானிக்கு, 8 அங்கங்கள் யோகத்துக்கான அங்கங்களை அறிந்து குண்டலினியை விழிப்படைய செய்தவர்களுக்கு முட்டாங்கம், ஒரு உடலை முட்டுவதன் மூலமாக உறவு கொண்டு சுகம் பெறுகின்ற அங்கம் தேவையில்லை. அந்த சுகம் தேவையில்லை என அதை தாண்டிய பெரும் பெரும் சுகங்களை குண்டலினியாலே அனுபவித்து விடுகிறார்கள். அதாவது குண்டலினி சக்தி எழும் பொழுது நமக்குள்ள வர்ற அந்த பூரணத்துவத்தை, திருப்தியை, கம்ப்ளீஷனை சொல்றாரு. அட்டாங்க யோகம் அறிந்தமை ஞானிக்கு முட்டாங்கம் எதுக்கடி குதம்பாய் முட்டாங்கம் எதுக்கடி. முட்டுவதால் சுகத்தை கொடுக்கின்ற அங்கம் தேவையில்லை. அட்டாங்க யோகத்தின் சுகத்தை அடைந்து விட்டால், மாங்காய் பாலுண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி. மாங்காய்ப்பால்னா இந்த குண்டலினி சக்தி மண்டைக்குள்ளே ஏறி சகசிராரம் போகும் பொழுது சகசிராரத்திலிருந்து பொங்குற அமிர்தம், அதுதான் மாங்காய்ப்பால். இந்த மாங்காய் பாலை உண்டு மலைமேலே இருப்போர்க்கு, உச்சந்தலையிலிருந்து பொங்குற குண்டலினி சக்திய அதுல பொங்குற அமிர்தத்தை குடிச்சிட்டு அங்கேயே அந்த சமாதியிலேயே இருக்கவங்களுக்கு தேங்காய்ப்பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய்ப்பால் எதுக்கடி. வெளியிலிருந்து ஒரு சுகம் தேவையில்லை. சித்தர்கள் சொல்லுகிற பரிபாஷை இது.